சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரை நீ காப்பாற்றுவதற்கான செய்தி. தினமும் இரவு உறங்கும் பொழுதெல்லாம் இந்த ஒரு உயிர் என்ன நினைக்கிறது தெரியுமா? அப்பா, சாயப்பா என்னை இங்கிருந்து எடுத்துச் செல், நான் வாழ விரும்பவில்லை என்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்ற ஒரு முயற்சியில் அந்த உயிர் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்று நினைப்பது தவறான காரியம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கஷ்டத்தை அவர்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்க்கையை ஒரேடியாக முடித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். என்ன கஷ்டம் வருகிறது, ஏது பிரச்சனைகள் வருகிறது, அதனை எதிர்கொள்வது தானே இந்த வாழ்க்கை என்று அவர்கள் நினைக்க எண்ணாமல் எல்லா கஷ்டங்களையும் முடித்துவிட இவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு ஒரே தீர்வு, நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு முடிவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாட்களாகவே இரவு வந்ததுமே இவர்களுடைய சிந்தனைகள் இப்படித்தான் இருக்கின்றது. நாம் நம் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கின்றது. இப்படியே விட்டோமானால் இவர்களுக்கு மனநோய் வந்துவிடும். எப்பொழுதும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதை இவர்களின் உடைய மிகப்பெரிய எண்ணமாக மாறிவிடும். என்ன நடக்கிறது, தன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று மற்றவரிடத்தில் ஒருபொழுதும் பகிர்ந்து கொள்ளாமல் தானாகவே தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூக்கி தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டு மிகுந்த துன்பத்தை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ என்று நினைத்து இந்த சாயப்பா, நானும் சரி, இந்த குழந்தைக்கு இருக்கின்ற பிரச்சனையை நாம் உடனடியாக சரி செய்து கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி, நான் அந்த குழந்தையை தேடி வந்திருந்த நேரம், உன் வீட்டிற்கு நான் வந்திருந்த நேரம், நிச்சயமாக அந்த நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கை நடப்பது எல்லாம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து, அந்த குழந்தை வாழ்க்கையில் அப்படி என்ன பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது என்று நான் பார்த்தபொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அந்த குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதனை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தானாக நடக்கவில்லை. என் குழந்தையே, இந்த குழந்தையினுடைய மனதை கலைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு பழகுகின்ற சிலர் இந்த குழந்தையினுடைய மனநிலையை பயன்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்தாலும் அதை அவர்கள் சரியாக தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு தான் இந்த காரியத்தை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பதும் ஒன்று அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. விளையாட்டுக்கு எல்லோரும் சொல்லிவிட்டு சென்று விடலாம். விளையாட்டாக இந்த விஷயத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கொடுப்பது போல வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இங்கு யாரும் கண்டது கிடையாது. வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தவனுக்கு இது சொர்க்கமாக தெரியும். வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவனுக்கு இது நரகமாக தெரியும். அதனால்தான் எப்பொழுதுமே இந்த சாயப்பா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், வாழ்க்கையை ரசித்து வாழ பழக வேண்டும் என்று. உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு எப்பொழுதும் என்ன நடக்கிறது என்று யோசித்து பாதி சந்தோஷத்தை நீ தொலைத்து விட்டாய். நாம் குழந்தைகளின் வாழ்க்கை எதிர்காலம் என்று சொல்லி என் குழந்தை நீ இழந்தது எல்லாம் இங்கு ஏராளம். ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ ஒருபொழுதும் இழந்து விடாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த குழந்தை தினமும் இரவு நேரத்தில் கண்களை கசக்கிக் கொண்டு நான் வாழ விரும்பவில்லை என்று சொல்கிறது. எதனால் என்று நான் பார்த்தபொழுது நிச்சயமாக இந்த சாயப்பாவிற்கு கோபம்தான் வந்தது. ஒன்றுமில்லாத விஷயம், ஒன்றுமே நடக்காத ஒரு விஷயத்திற்கு கூட உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கிறார்களே. இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகள் எதையும் எதிர்கொள்கின்ற மன தைரியம் ஒரு துளி அளவு கூட இல்லை. இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான் காரணம். என்ன கேட்டாலும் உடனடியாக கொடுத்து விடுவது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி உடனடியாக அதனை அவர்களுக்கு நடத்தி கொடுத்து விடுவது. இப்படித்தான் நீயும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எதையுமே உடனடியாக நீ கொடுப்பதனால் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியவில்லை.
எல்லா இடத்திலும் அவர்கள் இதைத்தான் யோசிக்கிறார்கள். நாம் நினைத்தது எல்லாம் உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் என்று தான், ஆசைப்பட்டது எல்லாம் உடனடியாக தனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இல்லையென்றால் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையின் மீது விரக்தி வந்துவிடுகின்றது. அப்பா சொல்வது புரிகிறதா? வாழ்க்கையின் கஷ்டம் அறிந்து நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அதற்கு மாறாக நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைகள் படக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு சூழ்நிலைகளை உணர்த்தாமல் வளர்த்து வந்தால் இப்படித்தான் நடக்கும். நாளை உன் கைகளில் இல்லாமல் போய்விட வாய்ப்புகள் அதிகம். எந்த எல்லைக்குள் இருக்க வேண்டுமோ அந்த எல்லைக்குள் தான் இருக்க வேண்டும். அதை கடந்து செல்ல நினைத்தாலும், உயர பறக்க நினைத்தாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் நடத்திவிட முடியாது என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டோம். ஆனால் நிச்சயமாக சாயப்பா சொல்கின்ற விஷயம் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். உன் அப்பா நான் சொல்வது எல்லாம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்துவிடும். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் எண்ணி கவலைப்படுகின்ற நமக்கு இவர்களின் மனநிலையை மாற்றுவதோ இவர்களின் நல்வழிப்படுத்துவதோ எப்படி என்று மட்டும் தெரியாமல் போய்விட்டதா என்று என் குழந்தை உனக்கு இன்று உத்தரவாதம் தருகின்றேன். என் அன்பு குழந்தையே, இவர்களின் மனநிலையை நீ நினைத்தால் மாற்ற முடியும். இவர்களினுடைய எண்ணங்களை நினைத்தால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும். உன் வசமாக்கி விடவும் முடியும். அதனால் எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் அர்த்தங்களையும் ஒவ்வொருவருக்கும் புரிய வைத்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும். உயிர் என்ன இவர்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போய்விட்டதா? ஒரு முறை நம்மை விட்டு சென்று விட்டது என்றால் மீண்டும் அது ஒருபொழுதும் நமக்கு கிடைத்திடாத ஒரு விஷயம் அல்லவா? இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ நினைத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட நிச்சயமாக எண்ணியிருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தொலைத்துவிட்டு இப்பொழுது இந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை, யாருமே இல்லை என்று சொல்லி இவர்கள் புலம்புவதை பார்க்கும் பொழுது அத்தனை கஷ்டமாக நமக்கு தோன்றுகின்றது. என்ன வேண்டும் என்று சொன்னாலும், எது நடக்கிறது என்று சொன்னாலும், இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் இதையெல்லாம் நீ சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அப்பா நான் இருக்கும்பொழுது உன் குழந்தைகளின் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அக்கறை எனக்கும் இருக்கத்தானே செய்யும். உனக்கு இருக்கின்ற அக்கறை நிச்சயமாக எனக்கும் இருக்கின்றது என்பதனால்தான் சாயப்பா உன்னிடத்தில் இதனை சொல்ல வந்திருக்கின்றேன். நீ எதைதான் பெரிதாக நினைத்தாலும், எந்த விஷயத்தை தான் உன்னுடைய வாழ்க்கை நடத்திவிட எண்ணினாலும் நீ எதற்காகவும் ஒருபோதும் கலங்கி விடாதே. உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த சாயப்பா உனக்கு சொல்லும் பொழுது சற்று கவனமாக கேட்டு, எல்லாம் என்னவான மனநிலையோடு இருக்கிறார்கள், உன் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு மனதில் எப்பேற்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது என்பதனை சற்று நீ கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒற்றை நொடியில் அத்தனை கொடுத்துவிட முடித்துவிட வாய்ப்புகள் அதிகம் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு யாரும் உன்னுடைய இல்லத்திலிருந்து சென்றுவிடக்கூடாது. அவர்களுக்கு நிலையானது ஒரு புரிதலை கொடுக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் சொல்லிவிட, வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நாம் அதனை எதிர்கொண்டு வாழ பழக வேண்டுமே தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நமக்கானது இல்லை என்று சொல்லி நாம் இந்த வாழ்க்கையை முடித்துவிடக்கூடாது. எல்லா நேரங்களிலும் உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் அந்த கஷ்டம்தான் நம்மை வலிமைப்படுத்துகிறது என்பதனை சொல்ல வேண்டும். இந்த கஷ்டம்தான் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை சொல்ல வேண்டும். ஒருவர் உன்னை ஏமாற்றுகிறார், இப்பொழுதாவது அவர்களை பற்றி தெரிந்து கொண்டாயே என்று சொல்லி நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் அதற்காக நீ வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. ஒருபோதும் அதை எண்ணி நீ தேவையில்லாத வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தைக்கு எந்நாளும் உன் அப்பா உனக்கு வழி நடத்துவது போல நீயும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து நடந்து எந்த சூழ்நிலையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ, எந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன் சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை சரி செய்து அதனை நான் உனக்கு தருவேன்.
அப்பொழுது நீ என்னை நம்புவாய், சாயப்பா உண்மையில் சக்தி வாய்ந்தவர் என்று. சாயப்பா, அவ்வளவு எளிதில் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். நிச்சயமாக உன்னை நான் உயர்த்துவேன். நீ எந்த நிலைக்கு போனாலும் இந்த நிலையை மறக்காதே என்று நான் உனக்கு உணர்த்துவேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.